வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான பிரெட் மலாய் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால், இது 1 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். ஒன் லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டராக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா திக்காக பண்ணணும். பாலில் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக பண்ணுங்கள். இது நல்லா ஒரு பால்கோ மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். பால் இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கிறேன். அதே போல் பாதாமும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பால்கோ ஸ்டேஜில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பாலை வந்து நல்லா திக்காக்கணும். அது வரைக்குமே நீங்கள் வந்து கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா திக்காகும். தெரியுதுங்களா? இப்படி எடுத்து விட்டால் நம்ம இப்படி எடுத்து போட்டால் இப்படி நல்லா திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு வாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த பால்கோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஹீட்டெல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பிளேட்டில். இதை தான் நம்ம வந்து ப்ரெட்குள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எத்தனை பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக இதை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் பீஸில் இருக்க கார்னர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை இந்த ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா பிரெட் ரோலையும் இந்த மாதிரி 1 by 1 நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட் ரோலுக்கு ஒரு மலாய் ரெடி பண்ணணும். அதுக்காக இதில் நான் 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். பால் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்க பாதாம், முந்திரி இது சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கிறேன். இந்த நல்ல சூடாக இருக்க பாலை கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கப்பில் இப்படி ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் சேஃப்ரான், குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி கலந்துக்கோங்க.
கலர் நல்லாவே தெரியும். நல்லா எல்லோயிஷாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த குங்குமப்பூ வந்து நல்லா எல்லோயிஷாக தெரியும். இந்த மலாயோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த பால் கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பால் பார்த்தீங்களா நல்லா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்குமே நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்மளுக்கு நல்லா இந்த பால் திக்காயிடுச்சு. இந்த மலாய் இதுவும் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மலாய் அதை வந்து பிரெட் ரோலில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் கார்னிஷ்காக நான் பிஸ்தாவை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சமாக நான் தூவிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக செர்ரி யூஸ் பண்ணுறேன். பார்க்கவே எவ்வளோ கேட்சியாக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் விஜய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் வேற ஒரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.